வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ பார்க்க போறோம். பொதுவாகவே புது துணி அல்லது புது ட்ரெஸ் நம்ம வாங்கி அதை ஃபர்ஸ்ட் டைம் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில துணிகள் சாயம் போகும். அந்த சாயம் வேறு துணிகளை நம்ம அதோட சேர்த்து துவைக்கும் போது அந்த துணிகள்லையும் ஒட்டிக்கும். மற்றும் சில துணிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறை அதை துவைக்கும் போதும் அந்த துணியில இருந்து சாயம் போகும். அதனாலேயே அந்த ட்ரெஸ்ஸோட கலர் சீக்கிரமாவே ஃபேட் ஆயிடும். இனிமே துணியில சாயம் போகுதே, அந்த சாயம் வேறு துணியில ஒட்டிக்கிச்சே அல்லது ட்ரெஸ்ஸோட கலர் ஃபேட் ஆயிடுச்சே அப்படின்ற கவலையே வேண்டாம். எந்த டைப் துணியா இருந்தாலும் அது சாயம் போகாம எப்படி துவைக்கிறது அப்படின்னு ஒரு லைவ் டெமோ பார்க்க போறோம். வாங்க, நான் இந்த டெமோ பண்றதுக்கு இந்த துணியை எடுத்திருக்கேன். இது நம்ம கடைகளில் லைனிங் துணி அப்படின்னு கேட்டால் தருவாங்க. ஏன்னா இந்த லைனிங் துணி தான் அதிகமாக நமக்கு சாயம் போகும். அதனால இந்த துணியை வச்சு டெமோ பண்ண போகிறேன். இந்த துணியை நான் ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணி 2 துணியாக ஆக்கிட்டேன். அடுத்ததா ஒரு டப்ல தண்ணி ஊற்றி இந்த 2 துணியா கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுல ஒரு துணியை இந்த தண்ணியில நல்லா முக்கி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த துணியில இருந்து சாயம் வந்திருக்கு. பாருங்க, தண்ணி ஃபுல்லுமே பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி துணியை மற்ற துணிகளோட சேர்த்து துவைக்கும் போது கண்டிப்பா இதுல இருக்க சாயம் மற்ற துணிகள்லயும் ஒட்டிடும். ஓகே, இப்போ இதே துணியை எப்படி சாயம் போகாம துவைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் துணியை 2 ஹாஃபா கட் பண்ணல. அதுல அடுத்த ஹாஃப் துணியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில 3 மூடி அளவு வினிகர் ஊத்திக்கிறேன். மற்றும் இதில் ஒரு கை அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அந்த உப்பு நல்லா தண்ணியில் கரையணும். இந்த தண்ணியில் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த அடுத்த பீஸ் துணியை ஊற வைக்க போகிறேன். இதை ஊற வச்சு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த துணியிலேருந்து சாயம் வரவே இல்லை. நான் என்னதான் இதை கசக்கி பிழிஞ்சாலும் இதுலேருந்து சாயம் வரலை. நான் இந்த டெமோக்கு ஒரே டைப் ஆஃப் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதையே 2 கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த துணியில் மட்டும் சாயம் வரலை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துருக்க வினிகர் மற்றும் கல்லுப்பு இது 2மே துணியிலிருந்து சாயம் வருவதை தடுக்குது. நீங்க இனி சாயம் போற துணியை தனியா துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்ற துணிகளோட தாராளமா சேர்த்தே துவைக்கலாம். ஆனா அந்த தண்ணியில கொஞ்சமா வினிகரையும் கல்லுப்பையும் கலந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.